அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராஜமௌலியோட இயக்கத்தில் வெளியான RRR படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல சொல்கிறது தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புது விவரம் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மலைவாழ் மக்களை காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா மக்களும் ஒரு இடத்துல கூடி இருக்க அந்த இடத்துக்கு பிரிட்டிஷ் ராணியான கேத்ரின் அப்படின்றவங்க வந்திருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒரு குழந்தைய வந்து அவங்களுக்கு அழகாக பாட்டு பாடி கையில் வண்ணங்கள் எல்லாத்தையும் வரைஞ்சிக்கிட்டே இருக்க அங்கே இருக்கிற எல்லாரும் இதை அழகாக கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்க ஸ்காட் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ்காரர் அங்கே வராரு. இவர் பார்த்தீங்கன்னா கேத்ரினோட ஹஸ்பண்டாக இருப்பார். அவர் வந்த உடனே கேத்ரின் அவர்கிட்ட போய் இந்த பொண்ணு அழகா பாட்டு பாடுது, கையிலயும் நிறைய வண்ணங்கள் எல்லாத்தையும் வரைய, இவளை நம்ம கூடயே கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த குழந்தையோட அம்மா கிட்ட 2 நாணயங்களை தூக்கி போட்டுட்டு குழந்தைய பாட்டு வண்டியில கூட்டு போய்கிட்டே இருக்காங்க. இதை தெரிஞ்சதும் அவங்க அம்மா பயங்கரமா கத்திக்கிட்டே வண்டி முன்னாடி போய் விழ அங்க இருக்கிற அந்த பிரிட்டிஷ் காவலாளி பாத்தீங்கன்னா இவங்களை சுடலாம் அப்படின்ற மாதிரி போவோம். அப்ப அங்க இருக்கிற ஸ்காட் இவரை தடுத்து ஒரு புல்லட்டோட விலை எவ்வளோன்னு தெரியுமா, அது இந்தியனோட உயிருக்கும் மேல, வேற ஏதாவது பண்ணி சாகடி அப்படின்ற மாதிரி சொல்ல பக்கத்துல இருக்க ஒரு கட்டை எடுத்து தலையிலேயே ஒண்ணு வைக்கிறாரு. அந்த இடத்துல அவங்களும் போத்துன்னு கீழே விழ அப்படியே கட் பண்ணி ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. வெளியே பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் சுத்தி வளைச்சிட்டு இருப்பாங்க. இதனால அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே செம்ம பயத்துல இருப்பாங்க. வெளியில இருக்க யாருக்காவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அங்க இருக்கிற ஒரு பிரிட்டிஷ்காரரோட போட்டோ உடைச்சு வெளியே இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து அங்க இருக்கிற ஒருத்தர் அந்த நபரை பிடிச்சிட்டு வரும்படி அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றாரு. இவ்வளவு பேரை தாண்டி அந்த நபரை பிடிக்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒதுங்கி நிக்க அங்க இருக்கிற ஒரே ஒரு போலீஸ் மட்டும் முன்வரார். அவர் தான் ஹீரோவான ராம். பல்லாயிரக்கணக்கான மக்களை தாண்டி அந்த ஒருத்தனை எப்படி பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்க இவரு அந்த மக்களுக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற எல்லாரையும் ஓட ஓட விரட்டுற. அந்த நபரும் அவங்க கிட்ட மாட்டிடக்கூடாது, என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஆளுங்க கிட்ட சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்க எல்லாரும் சேர்ந்து இவர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இவர் கிவ் அப் பண்ற மாதிரியே தெரியல. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அந்த நபரை அடிச்சு இழுத்து ஒரு வழியா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு போய் நிறுத்த அங்க இருக்கிற இவரோட சீனியர் ஆபீசர் கண்ணில் பயத்தோட ஹீரோவை பாக்குறாரு. ஏன்னா அவ்வளோ பேருக்கு மத்தியில இந்த ஒருத்தனை போய் பிடிச்சிட்டு வந்துட்டார் இல்லையா. அதனால இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த நபர் போய் பிடிச்சிட்டு வந்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பிரிட்டிஷ் காவலர் படையில ஒரு உயர்ந்த பதவிக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு பண்ணார் இல்லையா. அதனால எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில இருக்க ஆனா இவருக்கு கிடைக்கல. இதனால வீட்டுக்கு போய் பயங்கரமா கோவத்தை வெளிப்படுத்துறாரு. செவுத்துல எல்லாத்தையும் போட்டு கூத்திக்கிட்டே இருக்க இப்ப அப்படியே கட் பண்ணி பிரிட்டிஷ்காரங்களோட அரண்மனையை காட்டுறாங்க. ஒரு நபர் பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வந்திருப்பார். வந்தவரும் இந்த மாதிரி ஒரு மலைவாசி பகுதியில இருந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டீங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்ததுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த ஊர் மக்களுக்கே காவலாளின்னு ஒருத்தன் இருக்கான். அப்ப உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். கண்டிப்பா அந்த குழந்தைய கூட்டு போகாம விட மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அப்படியே பீமை காட்டுறாங்க. ஓனாய பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வலை விரிக்க ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புலி வந்து மாட்டிக்குது. அந்த புலியை பிடிக்க பயங்கரமா கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா மயக்கம் மருந்து செலுத்தி அதை பிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து அந்த குழந்தைய எப்படி மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டு டெல்லிக்கு கிளம்புறாங்க. அங்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலி கிட்ட அடைக்கலமா போய் தானும் அவங்க குடும்பத்துல ஒருத்தந்தா அப்படின்ற மாதிரி வெளி உலகத்துக்கு நம்புற மாதிரி வச்சுட்டு அங்கேயே ஒரு பைக் ஷாப்லயும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரியான நேரம் பார்த்து அந்த குழந்தைய கோட்டைக்குள்ள இருந்து தூக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி யாருக்கும் சந்தேகம் வராத வகையில இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா அந்த கோட்டையில ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மாதிரி ஸ்காட் துரையோட மனைவியும் எதிர்த்துக்கிட்டு ஒருத்தங்க வந்துகிட்டு இருக்கான். அவளை உயிரோட ஓயில போனமாவோ யார் பிடிச்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும், உயர் பதவிகளும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் ஒருத்தர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதை நான் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி ராம முன்னாடி வர்றாரு. அவனை உங்க முன்னாடி நிச்சயம் உயிரோட கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் இதே சமயத்துல பீமோ அந்த கோட்டைக்குள்ள எப்படியாவது புகுந்து அந்த பொண்ணு முதல்ல நல்லா இருக்காளா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது தான் ஜெனிஃபர் அப்படின்ற அந்த கோட்டையில இருக்கிற லேடியை பாக்குறாங்க. அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுச்சு உள்ள போறதுக்கு இவங்களை விட்டா வேற வழி இல்லை அப்படின்றது. இப்ப அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எடுக்க இந்த சைடு ராமும் பாத்தீங்கன்னா பீமை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட உருவம் தெரியாமலே தேடிக்கிட்டு இருக்கா இல்லையா. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஏதாவது சத்திரத்துல தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சத்திரத்துக்கு போய் அங்க நடக்கிற மீட்டிங்ல ஸ்காட் துரைக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார். இதை நம்பின பீமோட ஆள் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறார். இதே மாதிரி தான் எங்க கொள்கையும் அந்த ஸ்காட் துரையை அழிக்கணும், இதுக்காக நாங்க ஒரு கூட்டமா வந்திருக்கோம், வாங்க உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கையோட கூட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ராம் ஒரு போலீஸ் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு இவர் பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறார். பின்னாடியே இவரும் துரத்திட்டு போய்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல எங்க போனா என்ன ஆன அப்படின்றதே தெரியல. அப்படியே கட் பண்ணா ஓடி போன இந்த நபரும் பாத்தீங்கன்னா பீம் கிட்ட வர இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரன் என்ன துரத்திட்டு வந்தா அவனுக்கு தெரியாம நான் எங்கிருந்து ஓடி வந்துட்டேன்னு சொல்ல இதுக்கு மேல நீ கார் கண்ணிலையும் படக்கூடாது, இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடு அப்படின்ற மாதிரி அந்த நபரை வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டு இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அங்க இருக்காங்க. இந்த சைடு ராமும் பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சிட்டில அவனை எங்க நான் போய் தேடுவேன் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க என்னைய எடுத்துட்டு போற ட்ரெயின் பாத்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டு இருக்கும். அதுல லேசா தீக்காய் ஏற்பட்டு வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்லா மக்களும் ஓடிக்கிட்டே இருக்க தனிக்குள்ள ஒரே ஒரு பையன் மட்டும் மாட்டிக்கிறான். அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பையனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க இந்த சைடு
ராமு பாத்தீங்கன்னா அதை கவனிக்கிறாரு. அந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்னா யாரோட உதவியாச்சு தேவையே அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்க கரைக்கு அந்த சைடு இருக்கிற பீமை பாக்குறாரு. இவர் தான் நாம தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியாமலே அவர்கிட்ட உதவியை கேட்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பயங்கர போராட்டத்துக்கு அப்புறமா அந்த பையனை அதுல இருந்து மீட்டெடுக்கிறாங்க. இப்படிதான் இவங்களோட முதல் சந்திப்பே ஆரம்பிக்குது. பீம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு முஸ்லீமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு இல்லையா, அதனால ராமுக்கு சுத்தமா சந்தேகமே வரல. 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள் ஆக ஆரம்பிக்கிறாங்க, ஒன்னா பழகவும் ஆரம்பிக்கிறாங்க, ஒன்னா சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில நாட்கள் போய்கிட்டே இருக்க ஒரு சைடு பீமும் பாத்தீங்கன்னா அந்த ஜெனிஃபர் மூலமா எப்படியாவது உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு சைடு ராமும் பாத்தீங்கன்னா அந்த நபர் யாரு அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்காரு. அண்ட் இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போனார் இல்லையா ஒரு நபர், அவரோட போட்டோ ரெடி பண்ணி அவர் இங்க பாத்தீங்களா அங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி எல்லா கடைகளிலும் கேட்டுக்கிட்டே இருக்க எந்த பையனும் கிடைக்கிற மாதிரியே தெரியல. இப்படி எல்லாம் சில நாட்கள் போய்கிட்டே இருக்க தன்னோட நண்பர் அந்த ஜெனிஃபர் பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ற விஷயம் ராமுக்கு தெரிய வருது. உனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னா நேர்ல போய் பேச வேண்டியது தன்னடான்னு சொல்ல இவருக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல. அதுக்கான வழியை இவரே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. அவங்க வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது அந்த வண்டியை பாத்தீங்கன்னா பஞ்சர் பண்ணி விட்டுட்டாரு. பக்கத்திலே பீம் பைக்ல நின்னுகிட்டு இருக்க உங்களுக்கு இவர் உதவுவாரு அப்படின்ற மாதிரி 2 பேரையும் வண்டியில ஏற்றி அனுப்பி விட்டுட்டாரு. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போய் சில பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருப்பாங்க. பீம் தேடி வந்த பொண்ணோட பேர் பாத்தீங்கன்னா மல்லி அப்படின்றது. அப்ப அந்த மல்லிக்காக சில பொருட்கள் எல்லாத்தையும் அந்த ஜெனிஃபர் வாங்க இவருக்கு கன்ஃபார்மே ஆயிடுது மல்லி அங்கதான் இருக்காங்க அப்படின்றது. உடனே அந்த மல்லியை பார்த்தாக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ ட்ரை பண்ண ஆனா ஜெனிஃபர் அங்க பிரிட்டிஷ் ஆளுங்க எல்லாரும் கூட்டு போயிடுறாங்க. போகும்போது இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்கு, உங்களால முடிஞ்சா வாங்கன்னு சொல்லிட்டு போக இந்த விஷயத்த எல்லாத்தையும் போய் அப்படியே ஒரு ராம் கிட்ட சொல்றாரு. உடனே அந்த பார்ட்டிக்கு போகலாவா அப்படின்ற மாதிரி 2 பேரும் போய் அங்க ஒரு டான்ஸையும் போடுறாங்க. டான்ஸ் முடிஞ்சதும் 2 பேரும் பயங்கர டயர்டாகி நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஜெனிஃபர் பாத்தீங்கன்னா நான் உங்களை டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி பீமை மட்டும் வண்டியில ஏத்திட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ராமுக்கும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ப்ளூ கலரை பார்த்தவொன்னே ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவர்கிட்ட ஒரு நபர் பேசினார் இல்லையா, அவரோட கைகள்லயும் ப்ளூவா தான் இருக்கும். அப்ப கண்டிப்பா இங்கதான் அவன் எங்கேயாவது பெயிண்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இதை லீடா வச்சு நம்ம தேடுவோம் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறார். இந்த சைடு இவரும் பாத்தீங்கன்னா ஜெனிஃபர் கூட வந்துகிட்டே இருந்தார் இல்லையா, உங்களோட கோட்டையை சுத்தி பார்க்கணுன்ற மாதிரி சொல்ல இவங்களும் கெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ள கூட்டு போறாங்க. அவளோட ரூம்ல உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்க எனக்கு பயங்கரமா பசிக்குது, ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேட்க அவங்களும் எடுத்துட்டு வர உள்ள போறாங்க. அதான் சமயம் அப்படின்ற மாதிரி அந்த மல்லி குழந்தைய தேடி அலையிறாரு. அப்ப அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டார். ஒரு சிறை மாதிரி இருக்கிற இடத்துல அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா பூட்டி வச்சிருப்பாங்க. என்னை எப்படியாவது காப்பாத்தி கூட்டு போயிடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பயங்கரமா கதற. ஆனா இவரால் இங்க இருந்து தப்பிச்சு எப்படி போக முடியும், அதனால கட்டாயம் நான் திரும்பி வருவேன், நீ இங்கேயே பத்திரமா இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறார். வீட்டுக்கு போய் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி நான் மல்லியை பார்த்துட்டேன், அவளை அங்கிருந்து எப்படியாவது காப்பாற்றணும், அதுவும் அவங்க திருப்பி அடிக்க முடியாத அளவுக்கு ஒரு படையோட போய் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ராம் பெயிண்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சா இல்லையா, அது மூலயமா தேடி போக அந்த நபரையும் கண்டுபிடிச்சிட்டார். ஒரு தனி அறையில போட்டு வச்சு பயங்கரமா அடிச்சு அவங்களோட தலைவன் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா இவ வாயே திறக்கிற மாதிரி தெரியல. அப்ப ஓங்கி அடிக்கலான்னு போக இவரோட கழுத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டாலர் கீழே விழுது. அந்த டாலரை பார்த்த உடனே இவருக்கு சில ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா சீதா அப்படின்ற ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. உன்னை நம்பிதான் நாங்க இருக்கோம், ராம் இந்த ஊரை விட்டு போய் பல வருஷம் ஆகுது, திரும்பி வரேன்னு சொன்னவன் வரல, அவன் வருவானா மாட்டானா அப்படின்ற மாதிரி ஊரே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா ராம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க இந்த நபர் இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணவர் அங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷமான பாம்பு ஒண்ணு போயிட்டு இருக்கும், அதை பிடிச்சிட்டுறாரு. ராம் இவர் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாம்பை தூக்கி மேல போட்டுட்டுறாரு. இதுக்கான மருந்து வெள்ளக்காரங்க கிட்ட கூட இல்ல, நீ கொஞ்ச நேரத்துல சாக போற அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் பாத்தீங்கன்னா அப்போ ஒரு விஷயத்த கவனிச்சிடுறாரு. அவரோட கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு கயிறு இருக்கும். இதே கயிறை தன்னோட நண்பனோட கழுத்துல பார்த்தனே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த நபரை பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு போக சொல்லிட்டு இவர் பாத்தீங்கன்னா வைத்தியத்தை தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு சைடு பீமும் பாத்தீங்கன்னா அந்த கோட்டைக்குள்ள போகுது மல்லியை தூக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஆளுங்க எல்லாருக்கிட்டையும் பிளான் என்ன அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கான வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு மருந்தை தேடி ஒரு அழிஞ்சுக்கிட்டே இருந்தார் இல்லையா, அப்ப பீம் இருக்க இடத்த நோக்கி வருவார். பிளானை கச்சிதமா செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது ராம் அந்த இடத்துல மயக்கம் போட்டு கிடக்கிறத பாக்குறாரு. உடனே ஓடி போய் தூக்கி என்ன ஆச்சுன்னு செக் பண்ண ஒரு கொடிய விஷ பாம்பு ஒரு கடிச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. சில இயற்கை மருந்துகள் எல்லாத்தையும் இவருக்கு கொடுத்துட்டு அவரோட கழுத்துல இருக்க ஒரு கருப்பு மாலை எடுத்து இவரோட கழுத்துல போடுறாரு. இவருக்கு கன்ஃபார்மே ஆயிடுது நம்ம தேடிக்கிட்டு இருந்தது இவர் தான் அப்படின்ட்டு. ஆனா இப்ப ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா, விஷம் வேற பயங்கரமா ஏறிடுச்சு. இதனால மயக்க நிலையில கடற்கிற இவரை பீம் பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு கூட்டு போய் சேர்க்கிறாரு. அவரை படுக்க வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்துக்காக போறேன், உங்ககிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன், நான் உண்மையிலே ஒரு முஸ்லீம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு எதுக்காக வந்தாரு எதுக்காக இங்க இருக்காரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு
அதுக்காகவும் கிளம்புறாரு. ராம் இருக்கிற நிலைமைக்கு பீமை தடுத்து நிறுத்தவே முடியல. அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா விஷம் தெளிய ஆரம்பிக்க பயங்கரமா கத்துறாரு. ஏன்னா கூடவே இருந்த நண்பனை இப்ப எதிர்த்து நிக்க போறோமே அப்படின்ற வழி. ஆனா அது மட்டும் இல்லாம இவர் அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியமும் சில விஷயங்கள் இவருக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. எதை நம்ம காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சவரும் ஒரு முடிவு எடுக்கிறார். அப்படியே கட் பண்ணா அந்த கோட்டையில பாத்தீங்கன்னா ஸ்காட் தோர வராரு அப்படின்ற மாதிரி நிறைய ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்ப புகுந்து மல்லிய தூக்குனாதான் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா அடிச்சு தூக்கிட்டு உள்ள போறாங்க. அந்த வண்டி நிறைய இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காட்டுல பிடிச்ச மிருகங்கள் தான். அது எல்லாத்தையும் திறந்து விடுறாரு. அந்த மிருகங்கள் எல்லாருமே அங்க இருக்கிற எல்லாரும் நசுக்கி சாகடிக்குது. சில பேர் அந்த மிருகங்களுக்கு பயந்தாங்க ஓடிக்கிட்டு இருக்க, சில பேர் அந்த மிருகத்தை சுடுற அப்படின்ற மாதிரி சண்டை போயிட்டு இருக்கு. பயங்கரமா ஒரு கலவரமே அங்க ஏற்பட்டுக்கிட்டு இருக்க பீமும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்காரு. அப்ப அங்க ஒரு நபர் வந்து நீ நிறுத்து அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அங்க வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ராம் தான். பிரிட்டிஷ் காவலரா வந்திருப்பாரு. இதை பார்த்த இவருக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஒரு போலீஸா? இத்தனை நாள் எதுக்காக இதை மறைச்சிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு மல்லியை காப்பாத்த இதுதான் சரியான சமயம், என்னை இப்ப போக விடுங்க அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஆனா ராம் பாத்தீங்கன்னா அவரை விடுற மாதிரி தெரியல. நீ பண்ண தப்புக்காக நான் உனக்கு கைது பண்றேன் அப்படின்ற மாதிரி போய் நிக்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. உன்னை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ராம் அவரை போட்டு அடிச்சு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இந்த சைடு இவரும் மல்லியை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறார். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமான ஒரு சண்டையை போட்டுக்கிட்டே இருக்க இதோட முடிவுல பாத்தீங்கன்னா கன் பாயிண்ட்ல மல்லியை சுத்தி வளைச்சிடுறாங்க. நீ இப்ப மட்டும் சரணடையிலன்னு வைய அந்த மல்லியை கொன்றுவாங்க, உனக்கு வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரி பீமா அங்கேயே வச்சு கைது பண்ணிடுறாரு. மல்லிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா கத்திக்கிட்டு சரணடைஞ்சிடுறாரு. ராம் சொன்ன மாதிரியே அந்த நபரை புடிச்சு கொடுத்துட்டாரு இல்லையா, இதனால இவருக்கு பாத்தீங்கன்னா உயர் பதவியை கொடுத்துட்றாங்க. இதுக்காகத்தான் இவ்வளவு நாள் இவர் போராடிக்கிட்டு இருந்தார் இல்லையா. அது கிடைச்ச உடனே ஆயுதங்கள் இருக்கிற ரூமுக்கு போறாரு. அங்க இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆகுது. எதுக்காக இவர் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பார்க்காம தன்னோட வேலை தான் முக்கியம்னு இருந்தாரு அப்படின்ற மாதிரி. இவரோட அப்பா பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போராடணும் அப்படின்றதுக்காக தன்னோட ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பயிற்சிகள் எல்லாத்தையும் பயங்கரமா கொடுத்துக்கிட்டே இருக்க ஆனா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் இல்லை. இதனால வெறும் குச்சிகளை மட்டுமே வச்சு பாத்தீங்கன்னா பயிற்சிகளை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எதனால நம்ம இதை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், உண்மையான ஆயுதங்கள் எப்ப கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையும் இவர்கிட்ட போய் கேட்க இவர் எதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இவர் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காவலர் படையில தான் இருந்திருப்பார். ஒரு ஊருக்கு எல்லாரும் போய் நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஊரோட தலைவர் பாத்தீங்கன்னா வரி கட்டல அப்படின்றதுக்காக அந்த நபரை கொல்லலான்னு முடிவு பண்றாங்க. கண்ணுல சுடலான்னு போக அங்க இருக்கிற ஸ்காட் தோர பாத்தீங்கன்னா ஒரு புல்லட்டோட வேல்யூ எவ்வளவுன்னு தெரியுமா, அது இந்தியனோட மதிப்புக்கும் மேல, அவனை வேற ஏதாவது பண்ணி சாகடின்னு சொல்ல அங்க இருக்கிற கட்டை எடுத்து அடிச்சே சாகடிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த இவரால் பொறுத்துக்கவே முடியல. எனக்கு இந்த வேலையே வேலை அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற சில கன்னையும் புல்லட்ஸும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஒரு புல்லட்டோட விலை இந்தியர்களோட மதிப்புக்கும் மேலன்னு அன்னைக்கு அவன் எனக்கு காமிச்சான். இந்தியர்களோட மதிப்பு என்ன அப்படின்றத நாம அவங்களுக்கு காமிக்கணும். ஆயுதங்கள் நம்மள தேடி வரும், நம்ம ஆயுதங்களை தேடி போக வேணாம் அப்படின்ற மாதிரி பயிற்சியை கண்டினியூ பண்ண சொல்றாரு. இவரோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இவரோட மனைவி இருப்பாங்க. இவருக்கு 2 குழந்தைங்க இருப்பாங்க. அதில் முதல் குழந்தை பேர் பாத்தீங்கன்னா ராம் அப்படின்றது தான். அண்ட் ராமோட முறை போலான சீதா அப்படின்றவங்களும் இவங்க கூட தான் இருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே பயிற்சிகளை கரெக்டா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பிரிட்டிஷ் படை பாத்தீங்கன்னா அவங்களை சுத்தி வளைச்சிருது. மக்களை எல்லாரும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எல்லாரையும் ஒரு இடத்துக்கு போக சொல்லிட்டு ஆயுதம் இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு இல்லையா. அதனால ராமோட அப்பா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா பிரிட்டிஷ்காரங்களையும் எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரே ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற மொத்த பிரிட்டிஷ்காரங்களையும் கண்ட்ரோல் பண்றாரு. யாருமே முன்னேறி வரக்கூடாது, அப்படி வந்தீங்க பொணமா மட்டும்தான் போவீங்க அப்படின்ற மாதிரி எச்சரிக்கையும் எடுத்துக்கிட்டே இருக்க அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க இருக்கிற ஒரே ஒரு நபர்கிட்ட தான் ஆயுதம் இருக்கு அப்படின்றது. இதனால பிளானை போட்டு கரெக்டா அவரை சுட்டுத்தள்ள உதவிக்கு பாத்தீங்கன்னா ராம் போறாரு. தன்னோட அப்பா கைவிட்டதை இவர் ஆரம்பிக்கிறார். அந்த துப்பாக்கியை வச்சு அங்க இருக்கிற எல்லா பிரிட்டிஷ்காரங்களையும் சுட்டுக்கிட்டே இருக்க அவங்க பாத்தீங்கன்னா பின்வாங்கி ஓடிடுறாங்க. இதுல ராமோட தம்பியும் இழந்துடுறாரு, அவரோட அம்மாவும் இழந்துடுறாரு. இத்தனை பிரச்சனை போனாலும் அந்த பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறது தான் உன் குறியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அதையே போக்கஸ் பண்ண சொல்றாரு. அந்த பிரிட்டிஷ்காரங்க எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு இவரோட அப்பா பாத்தீங்கன்னா நீ எனக்காக ஒண்ணு செய்வியா, நம்ம ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் நீ ஆயுதத்தை கொடுக்கணும். ஒரே ஒரு துப்பாக்கியை வச்சு இவங்களை பின்னாடி ஓட வச்சோம், ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் துப்பாக்கி வந்தது அப்படின்னா நீ அதை யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல பிளாஷ்பேக் கட் ஆகுது. இதுக்காக தான் பாத்தீங்கன்னா தான் நட்பை எதிர்த்துக்கிட்ட அவர் இதை பண்ணிருப்பாரு. இப்பதான் இவருக்கு இந்த பொறுப்பு கிடைச்சிருச்சு இல்லையா. இதனால ஊர்ல இருக்க சீதாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. எனக்கு அந்த உயர் பதவி கிடைச்சிருச்சு, அந்த ஆயுதங்களை எடுத்துட்டு போற வண்டியில என்னைக்காவது ஒரு நாள் நான் நிர்வாகியா போவேன், அன்னைக்கான நாள் தான் நமக்கான நாள், அன்னைக்கு தான் ஊர் மக்கள் எல்லாருக்கையும் நான் ஆயுதத்தையும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். இதை பார்த்து இவங்களும் பயங்கர ஹாப்பியா வராங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ஸ்காட் தவிர இவரை கூப்பிட்டு விட்டுருப்பார். நீ நல்ல வேலை பண்ண, இன்னொரு வேலையும் பண்ண வேண்டி இருக்கு. அந்த பீம் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து நடந்திருக்கான், அவனுக்கு கொடுக்க போற தண்டனையை பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே இந்த அரசாங்கத்தை தொடவே பயப்படணும்.
அப்படி ஒரு தண்டனையை நீ தான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டே அதை சரின்னு தலையாட்டுறாரு. ஊர் மக்கள் எல்லாரையும் அந்த கோட்டை முன்னாடி கூட்டுறாங்க. அங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும் பீமை கட்டி போட்டு வச்சுட்டு நீ பண்ண தப்பு எல்லாத்துக்கும் எங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அது வழி நீ அடி வாங்கிக்கிட்டே இருப்ப அப்படின்ற மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் இவர் எதுவுமே பேசுற மாதிரி தெரியல. ராம் கூட பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நீ மன்னிப்பு கேட்டுதான் தொலையாண்டா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனா இவர் வாயில இருந்து மன்னிப்புன்ற வார்த்தையே இல்லை. அது மட்டும் இல்லாம இவரோட முட்டி கூட பாத்தீங்கன்னா கீழே படல. இதை கவனிச்ச கேத்ரினும் பாத்தீங்கன்னா அவன் கால் கூட கீழே படல, இதை வச்சு அடி அப்படின்ற மாதிரி ஒரு ஆணியால் ஆன சவுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இதை தான் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த சவுக்கால போட்டு சம்மடி அடிக்க ஆரம்பிக்கிறார். உடம்புல இருந்து கீழ்ச்சிக்கிட்டு ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஊர் மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா கொந்தளிச்சு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பீம் பாத்தீங்கன்னா அடி வாங்கிக்கிட்டே இருக்கும்போது தன் நாட்டை பத்தி பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே மக்கள் எல்லாரும் இதுக்கு மேலேயும் முடியாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு அங்க இருக்கிற பிரிட்டிஷ்காரங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதனால அங்க ஒரு கலவரமே ஏற்பட்டு பீமையும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு இது எல்லாத்தையும் நினைச்சு ராம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா ராமோட மாமா ஓடி வந்து இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டது நடவாக போகுது, அது ஆயுதங்களை எடுத்துட்டு போறதுக்கு உன்னதான் நியமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மனசுக்குள்ள இவருக்கு பயங்கர சந்தோஷம். அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்குதான் பீமுக்கு தூக்கு, அதே நேரத்துல தான் நானும் இங்க போறேன். என்னால எது பண்றதுன்னே தெரியல, என்னோட நண்பனுக்கு நான் துரோகத்தை பண்ண மாட்டேன், அதனால நான் என்னோட நண்பனை காப்பாற்ற போறேன் அப்படின்ற மாதிரி நிக்க இவரோட மாமாக்கு ஒன்னும் புரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டது இதுக்காக தான், இது ஏன் நீ வேணான்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ராமு பாத்தீங்கன்னா பீமை தப்பிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போடுறாரு. அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்காட் தோரிக்கிட்ட போய் இவரை நம்ம தனியா தூக்கில போடுவோம், மக்கள் முன்னாடி போட்டா சரி வராது, அந்த மல்லி குழந்தை இருக்கா இல்லையா அவன் முன்னாடியே போடுவோம், அப்பதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல பீம் பயங்கர ஷாக்கோட பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணா துப்பாக்கி எல்லாத்தையும் சுடக்கூடாது அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி ராம் ரெடி பண்ணி வச்சிடுறாரு. இதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா பீமை தூக்கில போடணும் அப்படின்றதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிடுறாங்க. ஏதோ சைடு ஸ்காட் தோரியும் ராமும் வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்காட் தோரிக்கு லைட்டா ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது, இவன் நமக்கு எதிராக செயல்படுறானோ அப்படின்ற மாதிரி. இதை ராமு பாத்தீங்கன்னா பீம் தப்பிச்சு ஓடும்போது இந்த ஸ்காட் தோரி அங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு மரத்தை வெட்டி போட்டு ட்ராப் ஒன்று செட் பண்றாரு. ஆனா இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ஸ்காட் தோரி கரெக்டா மரம் விழும்போது கண்டுபிடிச்சாரு. ராமு இங்க இருந்து தப்பிக்க கூடாது அப்படின்றதுக்காக கரெக்டா அவரோட கன் எடுத்து ராம் வண்டியை சுட அதை வண்டி பரண்டு போய் விழுது. ராமு ஒரு கலையில இடிச்சுக்கிறாரு. முதுகுல அடிபட்டு பயங்கரமா ரத்தம் வருது. அந்த ரத்த காயத்தோட பீமை தப்பிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க இன்னொரு சைடு பீமு பாத்தீங்கன்னா அவர் தூக்கிலிட போகும்போது அங்க இருக்கிற எல்லா காவலாளிகளையும் அடிச்சுட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இதோட முடிவுல பாத்தீங்கன்னா மல்லியை கூப்பிட்டுக்கிட்டு பீம் ஓடிக்கிட்டே இருக்க ராம் இந்த விஷயத்த பார்த்து அவருக்கு உதவலான்னு கிட்ட போறாரு. ஆனா பீமுக்கு தான் ராம் நல்லவனா மாறிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரியாது இல்லையா. இதனால அவரையும் அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து யாருக்கும் தெரியாம தப்பிச்சு ஓடிடுறாரு. அவர் யாரும் பின்தொடர கூடாது அப்படின்றதுக்காக ராம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா பிரிட்டிஷ்காரங்களையும் தடுத்துக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல பீம் எங்க போனாரு அப்படின்ற விஷயம் தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணமே ராம் தான் இல்லையா. அதனால அவரை கைது பண்ணிடுறாங்க. ஊர் முழுக்க பீமியும் அந்த குழந்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மரண தண்டனை அப்படின்ற மாதிரி வலை வீசி தேடிக்கிட்டே இருக்க இன்னொரு சைடு ராமியும் பாத்தீங்கன்னா ஸ்காட் தோரை போய் சந்திக்கிறாரு. நீ அந்த பீமை தப்பிக்க விட்டுருக்கலாம், ஆனா எங்க கிட்ட இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது, என்னைக்காவது ஒரு நாள் மாட்டியே தீருவான் அப்படின்ற மாதிரி இவர் அடிச்சு ஒரு கொகை உள்ள போட்டு மூடிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஊர் முழுக்க பீமை தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த பீமை காட்டுறாங்க. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம அடைக்கல புகுந்திருப்பார். அப்ப அந்த வீட்டுக்கு வெளியே பிரிட்டிஷ்காரங்க இவரை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஒரே ஒரு லேடி மட்டும் ஓடி போய் இந்த வீட்டுல அம்மா போட்டிருக்கு, இந்த வீட்டுக்குள்ள வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே பயந்து ஓடி போயிடுறாங்க. அந்த லேடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதா தான். அது ராம தேடி வந்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் பீமுக்கு தெரியுது ராம் அடிக்கடி சீதா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாரு, அவர் இவங்க தான் அப்படின்றது. இந்த சீதாவும் பாத்தீங்கன்னா எதுக்காக ராம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரானவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஓபன் பண்றாங்க. அவரோட அப்பாவும் இவரும் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா. அப்ப பிரிட்டிஷ்காரங்க பின் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது ஆனா அவங்க பாத்தீங்கன்னா பின் வாங்கி இருக்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் ஆளுங்களோட முன்னாடி வந்துகிட்டே இருந்திருப்பாங்க. அப்ப இதுக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா உடம்புல பாம் கட்டிட்டு அந்த பிரிட்டிஷ்காரங்க
முன்னாடி போய் நிக்கிறாரு. அண்ட் ராமு பாத்தீங்கன்னா கண் கலங்கிக்கிட்டே தன்னோட அப்பாவோட வாக்க நிறைவேற்றுவேன் அப்படின்னு மாதிரி அந்த பாம்பை சுட அங்க இருக்கிற எல்லாரும் வெடிச்சு சதறாங்க. தான் அப்பா சொன்ன வாக்க காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவர் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா நடுவுல ஒரே ஒரு நண்பனை அவர் சந்திச்சாரு. தன்னோட நண்பனை தூக்குல போட போறாங்க அப்படின்றத தெரிஞ்சு இவ்வளவு நாள் தான் எதுக்காக இருந்தோமோ அது கை கூட வர நேரத்துல அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவருக்கு உதவி பண்ணலான்னு போனாரு. அதனால அவர் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு. நாளை கழிச்சு தூக்கு, அவரோட பணத்தை வாங்கிட்டு போங்கன்னு என்ன கூப்பிட்டு இருக்காங்கன்னு கதற இவர் எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்றாரு. நான் தான் அந்த நண்பன், நானாச்சும் ஒரே ஒரு குழந்தைக்காக தான் வந்தேன், ஆனா அவர் ஒரு ஊருக்காகவே வந்திருக்காரு, நான் தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களோட ராமர் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேருவாரு அப்படின்ற மாதிரி அவரை காப்பாத்த கிளம்புறாரு. அவர் அடைச்சு வச்சிருக்க இடத்துக்கு போய் அவர் எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆரையா தேடி பார்த்துக்கிட்டே இருக்க கடைசியா ஒரு வழியா அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. இங்க இருந்து வாங்க போகலாம், உங்களுக்காக சீதா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் அங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போறாரு. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லா பிரிட்டிஷ்காரங்களும் இவரை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற எல்லாரையும் தும்சம் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அங்க பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள புகுந்துடுறாங்க. அவங்க எங்க போனாலும் சரி அவங்கள பிடிக்காம விடாதீங்க அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ளேயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில்ல வில் வச்சிருப்பாங்க. அதை ஆயுதமா எடுத்து இவர் சண்டை போட ஆரம்பிக்க இன்னொரு சைடு பீமும் பாத்தீங்கன்னா கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிற ஒரு பெரிய யுத்தமே அங்க நடக்குது. இதோட முடிவுல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரையும் அழிச்சிட்டு இதுக்கு மெயின் மூல காரணமா இருக்கு அந்த ஸ்காட் தோரை அழிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அவரோட மாளிகைக்குள்ளேயே புகுந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. விஷுவலா பாத்தீங்கன்னா இது பயங்கரமா இருக்கும். இதோட முடிவுல பாத்தீங்கன்னா கேத்ரின் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஸ்காட் தோரிய நிக்க வச்சுட்டு ஒரு இந்தியனோட உயிருக்கு சமமா கூட இந்த புல்லட் இல்ல அப்படின்ற மாதிரி நீ சொன்ன, இந்த புல்லட் ஆலியா தான் நீ இப்ப சாக போற அப்படின்ற மாதிரி பீமை இவரோட நெஞ்சிலே சுட சொல்லி இவரை சாகடிக்கிறாரு. ஆனா அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நிறைய ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு பீமோ அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா இப்ப பீம் நினைச்ச மாதிரியே அந்த மல்லிய காப்பாத்தி கூட்டு வந்துட்டாரு. ராம் நினைச்ச மாதிரியே அவங்களோட ஊருக்கு ஆயுதங்களோட கிளம்புறாரு. 2 பேரும் எதை நோக்கி வந்தாங்களோ அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்க இதோடவே பாத்தீங்கன்னா இந்த படமும் முடியுது.